நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள பாஜக பல்வேறு திட்டங்களை வகுத்து வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம். அடுத்த வருடம் நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல்களை கருத்தில் கொண்டு பாஜக இப்பவே காய் நகர்த்த ஆரம்பித்து விட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு பெயர் சம்பர்க் ஃபார் சமர்த்தான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சம்பர்க் சமர்த்தான் ஹிந்தி வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆதரவை பெறுவதற்காக தொடர்பு கொள்ளல். யாரோடு தொடர்பு கொள்வது? மக்களை தேர்தல் களத்தில் தேர்தல் நேரத்தில் சந்தித்துக் கொள்ளலாம். தேர்தலுக்கு ஒரு வருடம் இருக்கின்றது. இப்பொழுது இந்தியாவில் உள்ள நட்சத்திரங்களை, பிரபலங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பாஜக வியூகம் வகுத்து செயல்படுகிறது. இதன் காரணமாகத்தான் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா மற்றும் பாஜக மூத்த அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள் உட்பட சுமார் 4000 பாஜகவினர் இந்தியாவில் உள்ள 1 லட்சம் பிரபலங்களின் பட்டியலை போட்டு ஒவ்வொருவராக சந்தித்து வருகிறார்கள். இந்த அடிப்படையில் தான் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா அவர்கள் இந்தியாவோட முன்னாள் ராணுவ தளபதி, இந்தியாவோட முன்னாள் தலைமை நீதிபதி, கிரிக்கெட் நட்சத்திரம் கபில் தேவ், பாலிவுட் நட்சத்திரம் மாதுரி தீக்ஷித், அரசியல் தலைவர்கள் அப்படின்னு சொல்லி சந்தித்து வருகிறார். பாஜகவுடைய வியூகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 3 திசையில் இருக்கிறது. அது என்ன திசை? முதல்ல பாஜக அடுத்த வருடம் தனிப்பெரும்பான்மையை விட கூட்டணி கட்சிகளையே ஆட்சி அமைக்க நம்பியுள்ளது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே இருக்கும் கூட்டணி கட்சிகள் பாஜகவிற்கு எதிராக பேசி வருகின்றன. சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே கூட்டணியில் இருந்தார். இப்பொழுது எப்படி பேசுகிறார் என்பது நமக்கு தெரியும். சிவசேனா ஒரு பக்கம் பாஜகவை எதிர்த்து வருகிறது. ஆதலால் தான் சிவசேனா கட்சி தலைவர் உத்தவ் தாக்கரே அவர்களை மகாராஷ்டிராவில் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா சந்தித்து பேசினார். ஏற்கனவே கூட்டணியில் இருப்பவர்களை தக்க வைத்துக் கொள்வது, புதிதாக கட்சிகளை கூட்டணிக்குள் இழுப்பது என்ற வியூகம் ஒன்று. இன்னொன்று, பிரபலங்களை சந்தித்து விடுவது. ஏன் அப்படின்னா, நட்சத்திரங்களை சந்தித்து விட்டால் அவர்களிடம் பாஜக சாதனை குறித்து சொல்லி அவர்களை உள்ளே இழுத்தால் அவர்களை பின்பற்றுகிறவர்கள் நிறைய பேர் 100 கணக்கில் இருப்பார்கள், 1000 கணக்கில் இருப்பார்கள். ஆதலால் இந்த 1 லட்சம் பேரை சந்திக்கிறது பல கோடி வாக்கு வங்கிகளாக மாறும். இது ஒரு புறம். மூன்றாவது, பாஜக உள்ளேயே நிறைய பேர் அதிருப்தியில் இருப்பாங்க. இன்னும் சில குற்றச்சாட்டுகள் எல்லாம் எழுந்திருக்கு. மூத்த தலைவர்களை ஓரம் கட்டி விட்டார்கள், இப்படியெல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். இது ஒரு நெகட்டிவ் இமேஜாக இருக்கின்றது. ஆகையால் இதையும் சரிகட்ட, ஏற்கனவே யார் அதிருப்தியில் கட்சியில் பாஜகவிற்கு எதிராக பேசி வருகிறார்களோ அவர்களையும் சரிகட்டி கொண்டு வர பாஜக வியூகம் வகுத்து செயல்படுகிறது. இதனால் நடக்கக்கூடிய, பாஜக எதிர்பார்க்கக்கூடிய லாபங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும் பொழுது, ஒன்று, பாஜகவின் சாதனைகளை இந்தியாவில் உள்ள 1 லட்சம் பிரபலங்கள் கிட்ட கொண்டு போய் முன்வைக்க முடியும். அவங்களுடைய எண்ண ஓட்டங்களை தெரிந்து கொள்ள முடியும். முடிந்தால் அவர்களை கட்சிக்குள் இழுக்கலாம் அல்லது அவர்களை பாஜகவிற்கு சாதகமாவது பேச வைக்கலாம். இதனால் அவர்களுக்கு நிறைய வாக்கு வங்கி உருவாகும். இது ஒரு புறம் இருக்கையில, பிரபலங்கள் அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவதால் பிரபலங்கள் பத்தின செய்தி குறிப்பில் பாஜகவும் இடம்பெறும். பாஜக எத்தனை பிரபலங்களை சந்திக்கிறார்களோ, ஊடகங்கள், டிவியில கேமராவும் அவர்களை பின்தொடரும், பத்திரிகையிலும் புகைப்படம் வரும். ஆதலால் பாஜக எப்பவுமே சுறுசுறுப்பாக செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி மக்கள் மனதில் ஒரு பிம்பம் உருவாகும். இது அடுத்த வருடம் நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லி பாஜக எதிர்பார்க்கிறார்கள். இது சாத்தியமாகுமா என்பதனை நாம் சரிபார்க்க இன்னும் நமக்கு 1 வருடம் தேவைப்படும். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு தெரியவரும் பாஜகவின் இந்த யுக்தி பாஜகவிற்கு கை கொடுக்கிறதா என்று.